இல்ல இன்னைக்கு இது முழுக்க முழுக்க போதைக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு மாநாடு தான். ஆனா வி த லீடர்ஸ் சார்பாக நடக்கக்கூடிய முதல் மாநாடுங்கிறதுனால இந்த ஒரு ஆரவாரமும் அண்ணனுடைய ரொம்ப நாளைக்கு அப்புறம் அண்ணனுடைய ஸ்டேஜ் ஸ்பீச்சை கேட்க போறோங்கிறதுனால ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஆனா முழுக்க முழுக்க இது விழிப்புணர்வு சம்பந்தமா தான் இருக்கும். இந்த மாநாடு பொறுத்த வரைக்கும் அரசியல் சார்ந்த ஒரு மாநாடா இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் உங்களோட நிர்வாகிகள் சொல்றாங்க. அரசியல் விஷயங்கள் பேசி இடைத்தேர்தல் வரும்போது, உள்ளாட்சி தேர்தல் வரும்போது அதுல அண்ணாமலை போட்டியிடணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அது எல்லாமே அண்ணாமலை அவர்களுடைய முடிவை பொறுத்தது. நம்ம இன்னைக்கு கட்சியினுடைய ஒரு தொண்டராக, இந்த இயக்கத்துடைய தொண்டராக நம்ம இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு வாலண்டியரா வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். தலைவர் அவர்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அதற்கு இணங்க நம்ம வேலை செய்யணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமே. இடைத்தேர்தல் பத்தியும் என்ன மாதிரியான ஸ்பீச்சஸ் எடுக்கணும், என்ன கண்டெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமாங்கிறதெல்லாம் தலைவருடைய முடிவை பொறுத்தது. எதுவா இருந்தாலும் அந்த ஒரு களத்தை கண்டிப்பா நாங்க உத்வேகத்தோட காண்போன்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஒரு இயக்கம், ஒரு அமைப்பு, ஒரு அரசியல் ரீதியா மாறணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க தலைவரோட ஆதரவு. அதை எப்படி நிச்சயமா அது இன்னும் வரும் காலத்துல நிச்சயமா இது அரசியல் கட்சியா மாறும், அதுல மாற்று கருத்து கிடையாது. அதற்கான தளத்தை நாங்கள் அஸ்திவாரத்தை ரொம்ப பலமா போட்டுட்டு இருக்கிறோம். அந்த அஸ்திவாரம் பலமான உடனே கட்சியாக அது மாறும். பாஜகவுடைய தலைமையை நல்லா வலுவடை செஞ்சவரு, பாரத பிரதமரிடம் நல்ல பேர் எடுத்தவரு, ஏன் பாஜக வெளியே வந்தாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர் சொல்லுவார். நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? இல்ல அதெல்லாம் அவர் வெளியிட்ட அந்த ஒரு காணொலி பதிவிலேயே தெளிவா பேசிட்டாரு. அதை தவிர்த்து பேசுறதுக்கு புதுசா எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா, ரொம்ப மரியாதையா, கண்ணியமா அந்த காணொலி பதிவில் அவர் பேசியிருந்தாரு. அதை தவிர்த்து இங்க பேச வேற எதுவுமே இல்லை. ஏற்கனவே யங்ஸ்டர்ஸ் காவேக்கால அதிகமா இருக்காங்க. நீங்களும் உங்க சைடு யங்ஸ்டர்ஸ் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கீங்க. எப்படி இருக்கும் இந்த களம்? இல்ல இது நாள் வரைக்கும் திமுக அதிமுகன்ற திராவிட கட்சிகளுக்கு நடுவில் நடந்த ஒரு போட்டி மாதிரி இல்லாம இன்னைக்கு இளைஞர்கள் மையப்படுத்தி இளைஞர்களை முன்னிறுத்தின ஒரு களமா இது இருக்கும். அதே நேரம் ஒரு நடிகர், அதாவது அண்ணாமலை என்ன சொன்ன மாதிரி டைனாஸ்டி பாலிடிக்ஸ், கல்ட் பாலிடிக்ஸ், இந்த ரெண்டத்தையும் தாண்டின ஒரு சாமானிய மனிதனை தலைவராக கொண்ட ஒரு கட்சியாக, ஒரு இளைஞர் பட்டாளமாக இது இருக்கும். எந்த ஒரு பின்பலமும் இல்லாமல் ஒரு விவசாயினுடைய மகனாக இன்னைக்கு அவருடைய உழைப்பால் உயர்ந்த ஒரு மனிதர் பின்னாடி நாங்கெல்லாம் நிக்கிறது ஒரு சினிமா மோகத்திலேயோ ஒரு பிரபலம்ன்ற எண்ணத்தினாலேயோ கிடையாது. அவர் ஒரு ஐபிஎஸ்ஆ இருந்தவர். அவரால் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையோட நாங்க இருக்கிறோம். 40-50 நாட்கள் ஆட்சி எப்படி இருக்கும்? இல்ல அதான் தலைவர் சொன்ன மாதிரி புது ஆட்சி சில குழப்பங்கள் இருக்கதான் செய்யும். ஏன்னா அதிமுக திமுக எல்லாம் ஆட்சியில இருக்கும் போதும் கூட நீங்க ரொம்ப ஆண்ட ஒரு கட்சிகள், அதெல்லாம் அப்படி இருந்துமே நிறைய குழப்பங்கள் இருந்தது. அப்ப புதிதாக வந்த ஒரு கட்சி உடனே நீங்க இது இதுன்னு எதிர்பார்க்க முடியாது. குழப்பங்கள் இருந்தாலும் கூட அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஆண்டு டைம் அவங்களுக்கு கொடுத்துதான் நம்ம முடிவெடுக்கணும். நன்றி. இன்னைக்கு மாநாடு நடத்துறாரு தலைவர் பாஜக முதல் மாநாடு. எப்படி பாக்குறீங்க? அருமையான மாநாடாக வரும். வருங்காலம் தமிழகம் எங்களுக்குன்னு இல்லை, வருங்கால சங்கதிகளுக்கு, வருங்கால சங்கதி எங்களுடைய இருக்கட்டும். வருங்கால எங்க பேர பிள்ளைங்க, எங்க சங்கதிகள் நலமாக இருக்க, வளமாக இருக்க அண்ணாமலை வர வேண்டும். நல்ல ஒரு எழுச்சியான தமிழகம். எங்களுக்கு எந்த விதமான மன கஷ்டமும் கிடையாது. வந்துட்டாரு, வந்த பிற்பாடு அங்க இருக்கும்போதும் நாங்க அவர் சொல்லத்தான் செஞ்சோம், இங்க இருக்கும்போதும் அவர் சொல்லத்தான் செய்வோம். ஒரு இயக்கமா ஆரம்பிக்கிறாரு, ஒரு அமைப்பா ஆரம்பிக்கிறாரு, இது வருங்காலத்துல கட்சியா மாறுமான்ற எதிர்பார்ப்பு. மாறினா நல்லதுதாங்க. வருங்கால சங்கதிகள் எங்களுக்கு கொடுங்க. வருங்கால எங்கள் சங்கதிகளுக்கு நல்ல ஒரு வளமான வாழ்வு இருக்கும்.